அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலை. ஆமா, பாஜகவினுடைய முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பால் பண்ண தொடங்க போறாரு. இனிமே கோயம்புத்தூர் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கெல்லாம் தரமான சூப்பர் பால் கிடைக்க போகுது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாட்டு பசும்பால் இயற்கை மீது அக்கறை கொண்டு, இயற்கை விவசாயத்தின் மீது அக்கறை கொண்டு நான் ஒரு பால் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் திடீர்னு இந்த மனமாற்றம் அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்முடைய இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் நான் ஒரு ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏழை தாயினுடைய மகன் போகக்கூடிய ஃபிளைட்டும் அவர் மாட்டக்கூடிய கோட்டும் எத்தனை கோடி ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவரை அழகுபடுத்துறதுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் செலவுல மாதம் செலவு பண்ணியிருக்காங்க. சைனால இருந்து ஸ்பெஷல் காளான் எல்லாம் வருது அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஒரு ஏழை தாயின் மகன் அங்க இருந்து நம்முடைய நாட்டை சிறப்பான முறையில் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த வழியை பின்பற்றி தான் இங்க ஒரு விவசாயினுடைய மகன் அவர் இங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் இந்த தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு செய்யணுமோ அப்படிங்கிறதெல்லாம் இங்க செஞ்சிட்டு இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை திடீர்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஜகவை சார்ந்த மாரிதாஸ் அவர்களும் கல்யாணராமன் அவர்களும் அவதூறாக அவர் மீது பழியெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு 14 ஏக்கர் நிலம் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியில் வாங்கியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அதுக்கெல்லாம் மேப்பெல்லாம் போட்டு அது எங்கெங்கே இருக்குது, அதனுடைய பத்திரம் இதெல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. அது 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அதனுடைய உண்மையான வேல்யூ 80 கோடி ரூபாய். அந்த 80 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா தான் அதுக்கு அவர் அந்த பத்திர செலவு எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு நஷ்டமாயிருக்கு. அரசு கருவூலத்துக்கு போகக்கூடிய பணத்தை எல்லாம் இவர் இப்படி நஷ்டம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பாஜகவை சார்ந்த இந்த உடன்பிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. இந்த உடன்பிறப்புகள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகைகள்லையும் ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ணன் அண்ணாமலை பற்றி நிறைய வெளிவந்துட்டே இருக்கு. ஒரு தலைவர் பதவியில இருக்கக்கூடிய நேரம் அவரை பற்றி இவ்வளவு விஷயங்கள் வெளிவரல. ஆனா பதவியிலேருந்து விலகின பிறகு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளிவருதே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா, அண்ணாமலை அவர்களை காலி பண்றதுக்கான எல்லா விஷயங்கள் நடக்கும். ஆனா இவங்க சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஆனா இவ்வளவு நேர்மையாக முறையில தமிழகத்துல பாஜகவை கொண்டு போன ஒரு தலைவரை இவ்வளவு அவதூறு பரப்புறது மிக மிக மோசமான விஷயம். ஏன்னா அவரு இந்த கட்சிக்காகவும் இந்த தமிழக மக்களுக்காகவும் எவ்வளவு சாட்டை அடி வாங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, என் மண் என் மக்கள் அப்படிங்கிறதுக்காக செருப்பு இல்லாமல் நடந்தாருங்க. தமிழகத்தில் செருப்பு இல்லாமல் மக்களுக்காக நடந்த ஒரு தலைவனை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. இப்படி ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட ஆகாத ஒரு தலைவர் ஏதோ கொஞ்சம் காசை அப்படி இப்படின்னு வாங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே இவர் கர்நாடகத்தில் போலி நிறுவனங்களை வச்சிருக்கிறாரு. அதில் வனனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது மாதிரி ஆருத்ரா அந்த ஃபினான்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனியில் முறைகேட்டில் இவருக்கும் தொடர்பு உண்டு. அது மாதிரி ஏகப்பட்ட ஃபினான்ஸ் கம்பெனிகளை இவர் மிரட்டி நிறைய காசுகளை பிடுங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இதனுடைய பின்னணியில் வெளிவந்துட்டே இருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் ஒரு சாதாரண ஒரு மகனுங்க, இந்த நிலம் கூட என்னுடைய மனைவி பேரில் நான் வாங்கியிருக்கேன். அதுவுமே என் கை காலில் இருந்ததெல்லாம் போட்டு சேமிப்பு எல்லாம் போட்டு நான் இந்த நிலத்தை வாங்கினேன். என்னுடைய மனைவியினுடைய நகை இதெல்லாம் அடகு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். அதுக்கு வேற நான் 2 மாதம் இஎம்ஐ கட்டியிருக்கேன். இது உண்மை. வேலை இல்லாதவங்க சிலர் இதையெல்லாம் பரப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாது, அவங்கள வேற வேலையை பார்க்க சொல்லுங்க, இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதில் தான் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி வெளிவந்துட்டே இருக்கு. என்னன்னா,
துபாயில் வந்து அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சிருக்கிறாரு, லண்டனில் வச்சிருக்கிறாரு. அன்றாட செலவுக்கே மாதம் மாதம் வந்து நண்பர்கள் தான் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்து வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த உதவியில தான் அவர் வந்து இந்த மாதிரியான வேலை தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஏற்கனவே சேமிச்சு 200 கோடி ரூபாய்க்கான அண்ணாமலையார் சேம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு செங்கல் சூளை, அதை சுற்றி பல ஏக்கர் நிலங்கள், அதில் வந்து நம்முடைய கனிம வளங்கள், மணல் எல்லாம் எடுக்கிற மாதிரியான அந்த வசதியுள்ள ஒரு இடத்த வந்து அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் பேரில் வந்து குற்றச்சாட்டு. அந்த இதில் வந்து அந்த செங்கல் எல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்காக ரஷ்யாவிலேருந்து மெஷின் எல்லாம் இறக்கி அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்து எந்த மாதிரி இளைஞர்கள் வந்து வளரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக வந்து அவர் இருந்துட்டு இருக்காரு. அந்த முன்னுதாரணத்தினுடைய அடிப்படையில தான் பல வேலைகளையும் வந்து இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை வந்து இவங்க வந்து தேவையில்லாம போலி கம்பெனிகள் இவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 80 கோடி ரூபாய்க்கான நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து நொய்யல் ஆற்றங்கரை பகுதியில் வந்து சிறுவாணி போகக்கூடிய வழியில அது ஒரு வளமான இடமாக இருக்கு. அப்படிப்பட்ட இடங்களை தான் இவர் வந்து ஏற்கனவே வந்து வளைச்சு போட்டிருக்கிறாரு. அது மாதிரி இப்போ நம்முடைய ஐயா ஜக்கி வாசுதேவ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவர் போயிருக்கிறாரு. அடுத்தது ஜக்கி வாசுதேவ் அவர்களை மிரட்டி கூட அந்த இடங்களை தலைவர் கைப்பற்றுவாரா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. இக்கரை கோல்வான்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து 20 கோடி ரூபாய்க்கான ஒரு நிலத்தை வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ஏற்கனவே வரப்போகுது. இப்படி பல பல இடங்கள்லையும் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான நிலங்களை வாங்கி தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்துக்காகவும் எங்களுடைய இளைஞர்களுக்காகவும் பல விஷயங்களை வந்து செய்ய போறாரு. ஆனால் வந்து நம்முடைய அண்ணன் மீது வந்து தேவையில்லாத பழிகளை எல்லாம் வந்து இவங்க வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அவரே என்ன சொல்றாருன்னா, நான் வாங்கின ஒரே ஒரு நிலம் வந்து இதுதான், அசையா சொத்து வந்து இதுதான், வேற எதுவுமே எனக்கு சொத்து கிடையாது அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி வந்து இந்த பால் பண்ணை சொன்னார்ல, இந்த பால் பண்ணை வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய PMEGP-னுடைய திட்டத்தின் கீழே வந்து செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கத்திட்ட அவர் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட வந்து அந்த அனுமதியை வாங்குறதுக்கான முயற்சிகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கூடிய விரைவில் இந்த பால் பண்ணை எல்லாம் செயல்படும். அது மாதிரி வந்து இளைஞர்களுடைய நலனுக்காக ஏதாவது சிறு குறு தொழில்களில் வந்து முதலீடு பண்ணணும், அவங்களும் ஒரு ஓனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடியது மாதிரியான, அவர்கள் வந்து முதலீடு பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பெருக்கிறதுக்கான ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ண போறார். இதெல்லாம் வெளிப்படையாக ரகசியமாக இருக்கிறது வந்து வேற. ரகசியமாக வந்து ஏற்கனவே ஈசிஆரில் அவருக்கு வந்து பங்களா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கோவையில் வந்து பங்களா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன வெளிநாடுகளில் வந்து முதலீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அவர் வந்து இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டு இங்கே வந்து நிறைய கம்பெனிகளை வந்து வரிசையாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை இடி ரைடு விட்டு வந்து மிரட்டி அதுலேருந்து காசு வாங்கினதெல்லாம் அதெல்லாம் வேற கதை. அது மாதிரி வந்து செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி ஆனால் ஒரு 2 சி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி செல்லமாக மிரட்டி வாங்குறதெல்லாம் வேற கதை. ஆனாலும் வந்து ஒரு கவுன்சிலர் ஆகாத அண்ணன் வந்து இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறாரு இளைஞர்களுடைய நலனுக்காக, தன்னுடைய நலனுக்காக இதெல்லாம் பார்த்துருக்காருன்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய திறமைசாலி தான். ஏற்கனவே வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு, எப்பா இந்த காசெல்லாம் எதுக்கு நீ வந்து இப்படி வாங்கின, ஆருத்ரா கம்பெனியை வந்து பயன்படுத்தி இவ்வளோ கோடி ரூபா வந்து நீ பெற்றிருக்கே அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது, அக்கா செலவுக்கு காசு இல்லைங்க, இந்த கட்சியை வளர்த்துறதுக்கு இந்த அளவுக்கு காசெல்லாம் தேவை, அதனால தான் நான் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவங்ககிட்ட எல்லாம் மாதம் வந்து வசூலிக்கிறேன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த நபர்களை வந்து அண்ணாமலை அவர்களை வந்து போட்டு விடக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதனுடைய பின்னணியில் அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கான ஒரு வேலை இருக்குது. அவர் ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு
சின்ன போஸ்டிங் தாங்க, ஒரு ஒரு எம்பி பதவியோ ஒரு மதிக்கத்தக்க ஒரு இது தாங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் இதையெல்லாம் காலி பண்ணக்கூடிய அளவில் இவரை பற்றிய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இப்போ வெளிவந்துட்டே இருக்கு. இதனுடைய பின்னணியில் வந்து நிச்சயமாக மத்திய அரசாங்கமும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதாக இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய பேரையே காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். சரி, ஐபிஎஸ் ஆக இருந்தார், அவர் வந்து அவருக்கு தெரியும் என்ன பண்ணா என்ன நடக்கும், எந்த எல்லை வரைக்கும் வந்து இந்த மத்திய அரசாங்கம் போகும், அவர்களுடைய அந்த அமைப்புகளை வச்சு நம்மளை எந்த அளவுக்கு மிரட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால வந்து அவர் பக்குவமாக இதில் வந்து என்னெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சு இந்த காசை எல்லாம் வந்து பார்த்துருக்கிறார். அவரே சொல்கிற மாதிரி என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் இப்படி ஒரு விவசாயம், இயற்கை விவசாயம், தரமான உணவுகளை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேங்கன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து அண்ணாமலை அவர்களை பற்றிய இன்னும் பல கதைகள் வந்து வெளிவர வேண்டியது இருக்குது. அண்ணாமலை அவர்கள் அதுக்கும் என்னென்ன பதில்கள் சொல்றாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு குறுகிய ஒரு முற்றுப்புள்ளியை இதன் மூலமாக அவர் வந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த யுத்தம் இனி தொடருமா, இதில் வந்து அவருடைய பேர் இனி எங்கெங்கே எல்லாம் அடிபட போகுது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே இவருக்கும் நயினார் நாகேந்திரன் அவருக்குமான அந்த போட்டியும் அந்த பொறாமையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதில் வந்து தினகரன் அவர்களை தூண்டிவிட்டு நயினார் அவர்களுக்காக பேச வைக்கிறது, இப்படி ஒரு வெர்ஷன் வந்து ஒரு பக்கம் வந்து ஓடிட்டு இருக்கு. அது மாதிரி வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்து துணை ஜனாதிபதியாக ஆயிருக்கிறாரு. அவருடைய அந்த நிகழ்ச்சிக்கு, அவருடைய பதவியேற்புக்கு அண்ணாமலை போகலை. ஏற்கனவே இங்கேருந்து தலைவர்களை கூப்பிட்டு தமிழகத்தினுடைய எலெக்ஷன் வந்து எப்படி பிளான் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நமக்கும் இடையிலான உறவுகளை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் இப்படிங்கிற ஆலோசனைகளும் விஷயங்களும் வந்து ஏற்கனவே பேசப்பட்டது. இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்து கொள்ளலை. அது மாதிரி இப்போ வந்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கூட தன்னை வந்து பாஜகவினுடைய நிர்வாகி, பாஜகவினுடைய உறுப்பினர் அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படுத்தலை. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து சாதாரண ஒரு பாஜக தொண்டனுங்க, நான் என்ன செய்யணுமோ அதை வந்து மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே என்னுடைய வேலைகளை வந்து செய்வேங்கன்னா, ஒரு விவசாயத்தை நான் வந்து பண்ணுவேன்னா, நான் வந்து ஆடு வளர்ப்பேன், இந்த மாதிரியான இதுகளை சொல்லியிருந்தார். அது மாதிரி தான் இப்போ அண்ணன் வந்து அண்ணனுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம் அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்துல என்ன நடக்கு, அவரை பற்றி இன்னும் என்னென்ன தகவல்கள் கூடுதலாக வெளிவருது, அதை பற்றி பேசுவதற்காக நம்ம தொடர்ந்து காத்திருக்கோம். இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.